வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஃபீட் ஒரு 5லேருந்து 7 அடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து டெவலப் ஆகிடுது. அப்போ அந்த மாதிரி இடங்கள் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லேண்டில் ஆல்ரெடி ஃபாரஸ்ட் கிராப்போ இல்லை வந்து ஃப்ரூட்ஸ் கிராப்போ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடம் வந்து சூட்டபுளாக இருக்கும். சந்தனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேல்யூ கிடைக்கும். ஏன்னா சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நடவு செஞ்சால் உடனே நம்ம அறுவடை பண்ண முடியாது. சந்தனம் வந்து ரொம்ப ஸ்லோயஸ்ட்டு பயிர். நம்ம நடவு பண்ணி குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து 20 வருஷத்துக்கு மேலே தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். அப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம வேறு மரங்கள் இப்போது கொய்யா போட்டிருக்குறோம், எலுமிச்சை போட்டிருக்குறோம், மாதுளை போட்டிருக்குறோம், இல்லை சப்போட்டா போட்டிருக்குறோம், இல்லை டிம்பர் தேக்கு போட்டிருக்குறோம், மஹோகனி போட்டிருக்குறோம். ஆல்ரெடி இப்போ நம்ம வச்சு 1 வருஷம் ஆகுது அப்படின்னா, நம்ம 2 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுதுன்னா நம்ம லேண்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும். இப்போ இதில் ஊடு பயிராக நம்ம நடும்போது அடிஷ்னல் ஒரு இன்கம், கொய்யாவில் எடுக்கக்கூடிய வருமானமோ இல்லை எலுமிச்சையில் எடுக்கக்கூடிய வருமானத்தையும் தாண்டின ஒரு அடிஷ்னல் ஒரு இன்கம்